எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ இந்த ரைடு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சரி சும்மா தானே இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஏதாச்சும் எடுக்க போகலாமேங்கிறதுக்காக அப்படி கிளம்புனோம். அப்படியே நம்ம கேமராவோட அந்த குவாலிட்டி செக் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு அதையும் செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ அந்த ஆங்கிள் செட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆங்கிள் செட் பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த 3 வீடியோ எடுத்துடா. அதில் ஏறணும் அப்புறம் நீ அந்த எம்மகால ஏறணும், முன்னாடி வரணும். போகிற மாதிரி போய் திரும்பி பார்க்குறது, அது மாதிரி ஏதாச்சும் 4 வீடியோ இருக்கு இந்த பாலத்தில். 24/15 எனக்கு ஒரு கார் வாங்கிட்டானே. வாங்கிக்கலாம். இப்போ தீபாவளிக்கு வந்துடுங்களா? இப்படியே போனால் உட்கலாம். நீ அப்பனா சென்டரில் உட்காரணும்டா. 3ஆவது உட்காந்தா எப்படி இருப்ப? சென்டரில் உட்காரணும். சிவா அங்கதாங்க சிவா நடுவில் உட்காந்து நெருப்புல வேலை எப்படி சிவாலே மாட்டுவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் திரும்பி பார்க்கறா ஹார்ன் அடிக்கிறான். பார்த்தா இல்லை, ஹார்ன் இல்லை. கத்துறோன்னு போவா. ஆமா போவா வாலாம். நல்ல வேலை அவரை இடிச்சுட்டு போவாங்க. இடிச்சுட்டு போட்டுருக்கோம். அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து இடிக்கிற மாதிரி தாங்க வராரு அவரு. அவர் ஃபேமிலியோட போறாரு. கேமரா அடிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நானாச்சுட்டு வந்து நான் ஒத்தால் தான் அடி வாங்குவேன். ஆனா அவர் 3 பேர்த்தோட விளையாடு இண்டிகேட்டர் கூட பார்த்தாங்க ஏதாச்சும் வந்துட்டு இருக்காரு. சரி ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ என்னன்னு பார்த்தா ஒரே அட்ராசிட்டியா இருக்குங்க பசங்களோட. வீடியோ எடுக்கலாம் வந்தோம்னா அதனால அவங்க கொஞ்சம் தட்டி தம்பி வந்து இன்னொரு வண்டி ஏற்றிட்டாங்க. என்னன்னா இப்போ 3 பேர் பின்னாடி வராங்க. ஒரு ஆள் தான் ஹெல்மெட் கேட்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் காண வந்துடுவாங்க. நானும் முடிஞ்சாலும் ஸ்லோவாக போகிறேன். அவங்க ஆளே காணாம பின்னாடி வந்தாங்க. வந்துகிட்டே தான் இருப்பாங்க பின்னாடி. நான் பொறுமையாக 42 தான் போகிறேன். இந்த வியூ வந்து எப்படி எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் மாதிரி வீடியோ குவாலிட்டி வச்சுவா இல்லை வேறு வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா மீது அதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கேன். ஸோ அது அந்த ஃபீல் எப்படி சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பசங்களை ஆளாக்கானாங்க. இந்த பசங்களோட ஒரு அட்ராசிட்டியாக இருக்குது. அந்த நடுவில் உட்காந்துருக்கப்ப வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்போ ஓட்டிட்டு வரவரும் வந்துட்டாங்க பசங்க. ஒரு பின்னாடி வந்தாங்க. ஓட்டிட்டு வரவங்களும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக பழகலாம். நல்லா க்ளோஸாக பழக்கங்க. முன்னாடி தோசை சொன்னாங்க பசங்க நல்லா க்ளோஸாக பழகிட்டாங்க. ஸோ பின்னாடி இருக்க தம்பிலாம் ரொம்ப ஒரு ஃபன்னியாக பையங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. வாட்டிக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா இந்த சன்ரைஸ் சன்செட் ஆச்சு. சன்செட் ஆக போகிறது உங்களுக்கு எப்படி தெரியுதுல பயங்கரமாக இருக்குது. ஸோ எந்த ஆங்கிள் வருதுன்னு தெரியலையா? அதனால தாங்க பசங்க கிட்ட கேட்டுப்போம். தம்பி சொன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடியே பைக் பின்னாடியே வாங்க. டக்குன்னு முன்னாடி அங்கே ஒரு கத்தரிச்சு போங்க. எனக்கு பெருசாக இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறது எப்படி எப்படி எடுப்பான்னு தெரில. நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணாலும் அந்த மாதிரி எதுலேயும் நான் அந்த கான்செப்ட் பண்ணலைங்க. இருங்க கொஞ்சம் சூஸ் பண்ணி பார்ப்போம். அவனுக்கு கிராஸ் பண்ணி நம்ம முன்னாடி இருக்கோம். அந்த ஒன்று ஒரு பைக் நம்ம கூட அதில் அது வந்து RX கண்டதுன்னு நினைப்பீங்க. சவுண்ட் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து மேக்ஸ் வந்து கட் அடிச்சு வர சொல்றாங்க பசங்க. நம்ம வண்டி வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோங்க. எவ்வளோதான் திருந்தாலும் பொறுமையாக தான் போகுது வண்டி. கொஞ்சமாச்சும் ஃபாஸ்ட்டாக போனாலும் நம்ம கட் அடிச்சு போயிடலாம். கட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சுறாங்க. ஆனால் பசங்க முன்னாடி வேகமாக போகணும்ல. அதனால தாங்க போடுங்க. லைட்டாக க்ரூஸ் பண்ணி பக்கத்தில் கட் அடிச்சு போயிடணும்.
ஐயோ கேமரால மாட்டினமா என்னன்னு தெரியலீங்க. பசங்க யாரும் பின்னாடி வந்துருக்காங்க. கட்டடிச்சு வச்சுருந்தாங்க. கட்டடிச்சு வந்துட்டோமா இந்த மாதிரி சல்லுக்கு முன்னாடி வந்துட்டோம். பசங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே காணாங்களா என்னால தானே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் 100 அவங்க வந்துட்டு RS கண்ணாடி மாற்றிருக்காங்க. ஆனால் சவுண்டு தட்டுதுங்க போட்டு சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க அதில். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. RX 100 மாதிரி தான் இருக்கும் சவுண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது RS 100 மாதிரி தான் இருக்கும். ஓகே ஆமாம். இருங்க பசங்க நிப்பாட்டு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் இதுல 0.5 போட்டுடலாம். வண்டிக்கிட்டே வரல எப்படியே வரல. ஆமா இங்க வந்து கட்டு இங்க நிப்பாட்ட கூடாத வண்டிய. அதான் இங்க நிப்பாட்ட கூடாத வண்டிய. வீடியோ எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் வச்சிருப்பேன் உங்களை. இந்த ஆங்கிள் வச்சிருப்பேன். இந்த ஆங்கிள் நான் லைட்டா மூவ் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல வண்டிக்கு அப்படியே கட் எடுத்து வரணும். நீங்க கட் எடுத்து வரல, நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க. கட் எடுத்து கேமராக்குள்ள வரணும். நீங்க இந்த இடத்துல இப்படி வைக்கிறனா, இந்த இடத்துல இப்படி வைக்கிறனா நீங்க கட் எடுத்து இந்த கேமராக்குள்ள வரணும். நீங்க கட் எடுத்து கிராஸ் பண்ணி போக கூடாது. கட் எடுத்து கேமராக்குள்ள பொறுமையா அந்த பக்கம் கட் எடுத்து வரணுமா? நல்லா கட் எடுத்து வரணும். கேமரா கிராஸ் பண்ணி போக கூடாது. கேமரா பின்னாடி கட் எடுத்து வரணும். அப்ப பைபாஸ் போயிருக்கு நம்ம. நல்லா வரும். மெதுவா போங்க. எங்க திருப்பி இதே போறதா? நம்ம அவங்க வந்து பசங்க வந்துட்டு டக்குன்னு முன்னாடி எடுத்து முன்னாடி வச்சுனாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு சல்லு அவன் பையன் வேற நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க முன்னாடி. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா செவ்வறு ஓட்டி போகிறார். நம்ம ரைட் சைடு என்ன போய் மேலே இட்டுச்சு பாலத்துலேருந்து கீழே பறக்க வந்தாங்க. இருங்க ரைட் சைடு நிப்பாட்டி சாரி லெஃப்ட் சைடு நிப்பாட்டி என்னன்னு பேசிக்கலாங்க. அவர் இப்படி போயிட்டு இருக்காரு. நான் எங்கடா முன்னாடி வர்றது? இங்க எடுக்கிறோம். கட் அடிச்சோம். மண் எடுத்து படுக்க போட்டுருவாங்க. என்ன சொல்ற? ஆமா பைபாஸ் தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோடு தான் போகும். என்னடா பண்ணி வச்சிருக்க? இங்க இருங்க. எய்ம் வச்சிருக்கா. சாரி. இந்த எய்ம் வச்சிருக்கா. இப்படி வரீங்க. கட்டேஜ் கரெக்ட் தானே. ஆனா கேமரா பாஸ் தெரிய கூடாது. கட்டடிக்கும் போது தான் தெரியும் கேமரா. செய்தலாம் காட்டாங்க. ஆனா செயல் செய்யல. இங்க முட்டவும் போனா ஸ்லோமோஷன் போட முடியாது. ஸ்லோமோல பட்ட ஆப்பிள் நம்மள திட்டு. எல்லாரும் கொடுமை கொட்டி இருக்க ப்ரோ. ஏன்னா சரி ஸ்லோமோஷன் இப்ப வந்தீங்க பாத்தீங்களா? இதவே கட் எடுத்து வரணும். இந்த இடத்துல கட் எடுத்து வரணும். இப்படி தான் வந்ததெல்லாம் கரெக்ட். வண்டி இப்படி போட்டு இங்க வரணும் இல்லையா? வண்டி நல்லா இப்படி போட்டு இதுல போலாம். இதுல போட இதுல வண்டி இதுல வண்டி வரல. நீ வாங்க நம்ம தானே வரும் போலாம். அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு.
போலாம் போலாம். போட்டா வேற எடுத்துக்கணும். நீங்க சொல்லுங்க அப்படியே 2 போட்டோ எடுத்து. ஆனால் இந்த முன்னாடி போகிற வண்டி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் RX 100 தான் நினைப்பீங்க. RX 100 தான் நினைப்பீங்க. ஆனால் அது வந்து RX 100 கிடையாதுங்க, ஃபுல் மாடிஃபிகேஷன் தான். ஆனால் சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சவுண்டு காது இதில் பிடிங்கிருங்க. சவுண்டு அப்படி கேட்குதுங்க சும்மா. நல்லா தான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா RX 100 வந்து இவ்வளோ சவுண்டு வராது, அது வந்து கொஞ்சம் மெலடியாக விழுக்கும். இவங்க அந்த லேயர் வந்து பிடிங்கி விட்டாங்க மொத்தமாக. அடுத்து என்னது? அடுத்து தரமா இருக்கும். அடுத்து என்னதுடா? அடுத்து நம்ம இந்த பெண்டில் மேலே போகிறோம். இந்த பெண்டில் படுக்கு போட்டுவானே, படுக்கு போட்டு பார்த்து வரணும். நாய் மண்ணா கிடக்குற மேல, இல்லைன்னா வந்துடலாம். இந்த பெண்டில் வரல, இதில் கட்டாது. இந்த பெண்டில் இருந்தா அடுத்த வண்டி உள்ள விட்டுருமா? உள்ள விட்டு அன்னைக்கு மாதிரி பார்க்க வரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள நிறுத்திடுவாங்க. ஒன்றும் எப்படி என்ன ஆஹா, அந்த விட தப்பிக்க முடியாது நம்ம. அக்கா கேமரா ஆளு கேமரா முடிஞ்ச மட்டும் காமிச்சிடாத. கேமரா என்ன செய்யறோம்? வீடு ஒரு கிட்ட இருக்கு, செய்ய முடிய செய்யணும். அங்கே போகிறோம், படுக்கு போட்டுவாங்க. இது ஆப்போசிட் ரோடு. அது ஆப்போசிட்டா? இதை யோசிக்க மாட்டோம். இது ஆப்போசிட். என்ன பாய் செய்ய வாங்கிக்கிறீங்களா? வாங்க. அது பெண்ட்ல சூப்பரா இருக்கு. சொல்லலாம் 2 போட்டோ. ஆப்போசிட் ரோடு அது. மண்டே கொண்டுருவாங்க. நம்ம போட்டு போயிடுவாங்க. இன்ன வரைக்கும் பிளான் போட்டு ஆப்போசிட். நம்ம பேசாம அந்த பைபாஸ்ல போயிருக்கணும். இந்த பைபாஸ் பாலக்காடு. எல்என்டி பைபாஸ். பாலக்காடு. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் அங்க மாறுனே. ஆட்டோ வேற பீட்டா போடுவாங்க. சாரி எப்படி போடுறது? என்ன பண்றது? என்ன பண்ணல வேற ஏதாவது பேசு. அதான்டா, நம்ம அப்பனா பாலக்காடு அந்த பைபாஸ்ல போயிருக்கணும். அந்த பைபாஸ்ல ஆமா. வாங்க டைட்டில் பார்க் போவோம். ரைட் பேக் அந்த ஸ்ட்ரைட் ரோட். அடுத்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம உள்ள போயிடலாம்டா. அந்த பார்க்குல திருப்பி போய் வளையதுல நம்ம உள்ள போயிடலாம். அதுக்கே அங்க போயிடலாம். நீ கூட போய் ஆன் பண்ணிக்கு. ஊர்ல கேட்டேன். நைட் திறந்துருப்பாங்க. பொருள் என்ன பண்ணல கல். ஆஹா, ஏதோ ஜீப்புக்கு ஏதோ ஸ்பேர் கேட்கணுமா? ஸ்பேர் கேட்கணும். என்ன பண்றது? நானே ஊரு விட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க நிக்கிறேன் என் பங்கு. 250 வந்துட்டீங்கன்னா மாப்பிள்ளை கண்ணு மட்டும் தெரியல. கூட்டு போயிருங்க. சரி வாங்க போலாம். அடுத்து எங்க போறது இப்போ? வாங்க இல்லைன்னா டெக்னி பார்க்ல வாங்க. வீடியோ எப்படி சொல்றீங்க? டைட்டில் பார்க் போவோம். இப்படிதான் போகணும். கிடையாது. அங்க உட்கார வச்சுறானுங்களா? ஸ்ட்ரைட்டா போய் தான் திரும்பி வரணும். டயர் வெடிச்சிருப்போம். இப்போ வெடிச்சிடும்.
அன்னைக்காச்சும் டயர் புதுசா இருந்துச்சு, பர்னர் பேர் 2 டைம் பண்ணிட்டு முடிஞ்சு வச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வண்டியில இருந்து நல்லா தேஞ்சிருச்சு அந்த புகை வந்தபோது. எங்க பண்ணீங்க? அது அங்க நம்ம ராவுத்தர் பீஸ் அந்த பக்கம் உள்ள அந்த ஏரியால. நோயிருக்கு நான் இருக்கேன் சார். நம்ம 2 பேரும் கோண்டா சைன்ல அந்த பக்கம் சுத்தியே இல்ல நம்ம அலம்பரை கூட்டிட்டு வந்தோம். டேனிங்கா டேனிங்க விட்டுட்டோம். இப்போ எங்க டைட்டில் பார்க்கானே? டைட்டில் பார்க்கானே